ஹாஸ்டல்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து ஆல் ஓவர் இந்தியா இது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்தது. இது என்ன ஆச்சுன்னா 2020 வந்து ஒரு லேண்ட்லார்ட் என்ன பண்ணார், கர்நாடகாவில் ஒரு லேண்ட்லார்ட் என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து இது ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஒரு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் ஒரு அத்தாரிட்டி இருக்குது அண்டர் த ஜிஎஸ்டி எனாக்ட்மெண்ட். அங்கே போய் அவர் இது மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டதுக்கு அவங்க இல்லை இது வந்து ஹோட்டலோட ஒப்பிடணும், இது வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் வந்த உடனே அதுக்கு மேலே அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, கர்நாடகா ஹைகோர்ட்டு. ஆனரபிள் கர்நாடகா ஹைகோர்ட் என்ன ரூலிங் என்ன கொடுத்தாங்கன்னா, என்ன டெசிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, இது வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங், அதனால் இது வந்து சீரியல் நம்பர் 12 ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 12 of 2017 which is an exemption notification, அதில் தான் வரும், அதனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து கோயம்புத்தூரில் நிறையா ஹாஸ்டல்ஸுக்கு வந்து ரெய்ட்ஸ் வந்ததுனால ரெய்டு வராத ஹாஸ்டல்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், இது வந்து எங்களுக்கு வருமா வராதா எங்களுக்கு புரியல அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணினோம், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்குமே ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் இருக்குது. அங்கே போய் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம். அந்த கிளாரிஃபிகேஷனில் என்ன கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் தான், இது வந்து ஹோட்டலோடு ஒப்பிட முடியாது, ஏன்னா இது வந்து டெம்பரரி ஸ்டே கிடையாது, லாங்கேவிட்டி ஆஃப் ஸ்டே இருக்குது, அதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒர்க்கிங் விமன் அண்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலாக இந்த விடுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். ரெண்டாவது எக்ஸம்ஷன் அப்படின்னா என்டையர்லி எக்ஸம்ட்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையே கிடையாது, ஏன்னா செக்ஷன் 23 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு தட் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸம்ட், அந்த சப்ளையே ஃபுல்லாக எக்ஸம்ட் அப்படின்னாக்க அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். வி வாண்டட் அ பாசிட்டிவ் ஆன்சர். இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்னா, ஆனரபிள் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்களே, அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லையா? அப்போ என்ன ஆச்சு, அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் எல்லாமே நெகட்டிவ் பண்ணிடுச்சு, சேயிங் தட் இல்லை நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், இது 18% டேக்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணினோம். அதாவது ஒரு 26 ஹாஸ்டல் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணோம். ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணி அது வந்து அக்டோபர் 1st வீக் வந்தது, ஸ்டே கிடச்சிது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி அவருக்கு வந்து ஹி வாண்டட் டு ஹியர் த மேட்டர், இது எப்படியாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ஏன்னாக்க ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் என்ன தீர்ப்பு வழங்கியிருந்ததுன்னா, ரூலிங் என்ன கொடுத்துருந்ததுன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி டாக்ஸபிள். ஒன்று 12%, சிலது வந்து 12% சொல்கிறாங்க, சிலது 18% சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னா டாக்ஸபிள் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுத்துருந்தாங்க.